அந்த கல்யாணத்தை போய் ஸ்ரீ சுந்தரேஸ்வர கல்யாணம் சொல்ல முடியா பண்றவாள் கேட்கிறவாள் எல்லோருக்கும் இந்த மங்களம் உண்டாகும் என்று சொன்னாள். குலசேகர பாண்டியஸ்ய தனயோ மலயத்வஜா பரிபூத ரிபுः சத்யः பாண்ட்யான்வய விசேஷகः. குலசேகர பாண்டியஸ்ய தனயோ மலயத்வஜா பரிபூத ரிபுः சத்யः பாண்ட்யான்வய விசேஷகः. பாண்டிய தேசம், அந்த தேசத்தை பத்தி சொல்லும் பொழுது அஸ்திக்ஷிதேராபரணாயமானः பாரே சமுத்திரம் சஹி பாண்டியதேசः ஆசாமகஸ்த்யாத்யுஷிதாம் கதோபி சர்வோத்தரோ யோ ஜகதி பிரதிதः. சர்வோத்தரமான க்ஷேத்திரமாம் மதுரை. தென் திசையில இருக்கும் இந்த பாண்டிய கஷேத்திர பாண்டியனுடைய ராஜ்யம் இருக்கே, அது கீழான ராஜ்யம் இல்லைன்னு சொல்றாள். அப்படிப்பட்ட லோகோத்தரமான ராஜ்யம். அந்த ராஜ்யத்தினால இந்த ஹாலாசிநாத கஷேத்திரம் இருக்கு. எவன் உலக க்ஷேமார்த்தமாக விஷத்தை பானம் பண்ணினானோ அந்த விஷகரனான பரமேஸ்வரனுடைய கஷேத்திரம் சுந்தரேஸ்வர கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்திலே குலசேகர பாண்டியன் ஒரு மகாராஜா இருந்தாள். அந்த மகாராஜாவுக்கு மலையத்வஜ பாண்டியன் புத்திரன். அந்த புத்திரன் அபாரமான பலம். அவனுக்கு சத்ருவோ உலகத்தில் கிடையாது. அது மாதிரி ராஜ்ய பரிபாலனம் பண்ணி வந்தாள். சிவார்ச்சனரத ஸ்ரீமானே சிவபக்த பிரபூஜகா சிவத்யானீக நிரதः சிவதர்மபராயணா. சிவதர்சனம் பண்றது, பரமேஸ்வரனுக்கு அர்ச்சனம் பண்றது, பரமேஸ்வரனை பூஜிக்கிறது, நமஸ்கரிக்கிறது, பஞ்சாட்சரத்தை ஜபிக்கிறது, பரமேஸ்வரனுக்கு கோவில் கட்டுறது, 19 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்றது, இது மாதிரியா சிவாராசனம் பண்ணிட்டு வந்தாளா. அப்படி பண்ணிட்டு வந்து அந்த குலசேகர பாண்டியன் அதே மாதிரி கடைசியில உலகத்தெல்லாம் அவன் ஆண்டான். ஆண்டு கடைசியில தன் பிள்ளையும் அதே மாதிரி மலையத்வஜ பாண்டியனை கடைசியில கூப்பிட்டு சொன்னானா, அப்பா சிவதர்மத்தை மறக்காதே, சிவதர்மத்தை மறக்காதே, அதைத்தான் நீ பண்ணணும்னு ஆளா. எங்க பார்த்தாலும் சிவன் கோவில் கட்டு, பரமேஸ்வரனை பூஜை பண்ணு, கோபுரம் கட்டு, அவனுக்கு அபிஷேகம் பண்ணு. மகாபிரதோஷத்துல அபிஷேகம் பண்ணினா சத்தியம் பிரவீமி பரலோக ஹிதம் பிரவீமி சாரம் பிரவீமி உபனிஷத் ஹிருதயம் பிரவீமி மகாபிரதோஷே சிவம் அர்ச்சேதான். மகாபிரதோஷ காலத்துல 15 நாள் வரும் மகாபிரதோஷம்னு பஞ்சாங்கத்தில் எழுதியிருப்பாள். அந்த தினம் பரமசிவனுக்கு அபிஷேகமோ அர்ச்சனமோ மாலையில் செய்து விட்டால் அந்த குடும்பத்துக்கு எது வேண்டுமோ அதெல்லாம் பரமேஸ்வரன் கொடுப்பனாம். ராஜாக்கள் எல்லாம் மகாபிரதோஷ கட்டளைன்னு முந்தி நடத்தி நடத்தி அவர்கள் எல்லாம் க்ஷேமத்தை அடைஞ்சாள். அந்த தர்மங்கள்லாம் குறைஞ்சுதான் இப்ப பல குடும்பங்கள்ல சுகம் குறைஞ்சு போச்சு. சுகத்துக்கு வாஸ்தவமான காரணம் தர்மம். அது பரமேஸ்வரதர்மத்துக்கு ஈடான தர்மம் இல்லை. ரொம்ப ஏழையா பிச்சரை வாங்குறவனா இருந்தா கூட ஒரு செங்கல்லு ஒரு ஆப்ப சாந்தி சிவன் கோவில் கொடுக்கணுமா. சிவன் கோவில் கட்டுறாள்னு தெரிஞ்சா காக்காம கொண்டு போய் கொடுக்கணும். ஆமா, கூப்பிடாம போய் தரிசனம் பண்ணணும், கூப்பிடாம போய் கும்பாபிஷேகத்துல போய் நிற்கணும். பத்திரிகை வந்தா தான் போகணும், நோட்டீஸ் வந்தா தான் போகணும் என்று நடப்பதற்கே அதெல்லாம் தவறு. அது கூப்பிடாம போகணும். கூப்பிடாம போனா புண்ணியம் அதிகம். ஆமா, கூப்பிடாமலே போனா புண்ணியம் அதிகம், காக்காம கொடுத்தா புண்ணியம் அதிகம். அப்படி சிவதர்மம் நம்ம தேசத்துல ராஜாக்கள் எல்லாம் சிவதர்மம் பண்ணித்தான் பெரிய பெரிய கோபுரங்கள் பெரிய பெரிய கோவில்கள் எல்லாம் கட்டப்பட்டு இன்னைக்கும் இருக்கு. ஒரு கோவில் கட்டினா பரமேஸ்வரனுடைய பிரசாதம் நமக்கு கிடைப்பது மட்டுமல்ல, எத்தனை ஏழை குடும்பம் காப்பாற்றப்படுறது. ஒரு பெரிய கோவிலை கட்டினா 5-6 தலைமுறை ஒரு குடும்பமும் அதுல வேலை செய்யுமா. 6 தலைமுறைக்கு அன்னம் போட்டு சாப்பாடு போட்டு அவளுக்கு வீடு கட்டி கொடுத்து அவளுக்கு ஆகாரம் முதல்ல ஏழைகள் கிடைக்கிறது. ஒரு நல்ல காரியம் நாம் பண்றோம். இன்னைக்கு இங்க மீனாட்சி கல்யாணம் நடக்கிறதுனா புஷ்ப கடைக்கு பணம், தேங்காய் கடைக்கு பணம், கற்பூர கடைக்கு பணம், வெத்தலை கடைக்கு பணம், எல்லா இடத்துலயும் போய் சொல்லு. இதை காட்டிலுமே கம்யூனிசம் வேற உண்டா? நம்ம தர்மத்தை சரியா நடத்தினாலே ஏழைகளுக்கு தானா போய் சேரும். இப்ப இருக்கிறவா என்ன சொல்றான், இது மாதிரி பண்ணினா சந்தோஷமா செய்யறாள், நீ ஏன் நிறைய வச்சுட்டு இருக்க, எனக்கு கொடுத்து விடுன்னு கேட்கறான். உனக்கு கொடுக்க மாட்டேன், குறிய வச்சு போடுறேங்கிறான். உனக்கு கொடுக்கணும், நீங்க எனக்கு கொடுன்னு கேட்டா கொடுக்கணும், நீ ஏன் நல்லா இருக்கே கொடுன்னு கேட்கறான். இப்போ நம்ம பெரியவாள் அப்படி சொல்லல, ரிஷிகள்லாம் வேதங்கள்லாம் அப்படி சொல்லல, நீ நன்னா இருப்பே கொடுத்தாக்க
என்று கேட்கறான். இப்ப இருக்கிறவன் நீயே நன்னா இருக்கே என்று கேட்கறான். நீ இன்னும் நன்னா இருப்பே ஏழைகளுக்கு கொடுத்தான்னு சொல்றாள் ரிஷிகள். அவா சொல்ற முறையில சொன்னா காப்பனா, நீயே நன்னா இருக்கே கொடுன்னு சொன்னா அவங்ககிட்ட கொடுக்கணும். இங்கேயாவது யாருக்கா கொடுக்கணும் தோணுமோ? அந்த சொல்ற முறையே தெரியல. அது வேதத்துக்கு தான் தெரியும், முனிவர்களுக்கு தான் தெரியும். எப்படி சொன்னால் கல்பன். ஆனா அவ கபட்டமா சொல்லல, வாஸ்தவமா கொடுக்கிறவன் நல்லா தான் இருப்பான். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. க்ஷேமத்தை அடையவன். கம்யூனிசம்ங்கிறது என்னமோ அப்படியே இருக்கிறத அழிந்து போயிடுறதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். அது கம்யூனிசம் அல்ல, கொள்ளை. அது திருட்டுத்தனம், அது திருட்டு. பின்ன எது கம்யூனிசம்னா இது மாதிரி தர்மத்தை பண்ணி அங்கங்க போய் பந்தல் காரணமாக பணம் போய் சேர்றது. இங்க டாக்ஸியில வரவா டாக்ஸிக்காரர்களுக்கு பணம் போறது, வண்டியில வரவாளுக்கு வண்டிக்காரனுக்கு பணம் போறது. இப்படி மீனாட்சி கல்யாணம் நடக்கலன்னா பூக்கடைக்கு பணம் கொடுங்க, டாக்ஸிக்காரனுக்கு பணம் கொடுக்கணும். யாரா கொடுக்கணும், எனக்கு நீங்க பணம் வரல கொடுக்கணும்னு யாரா காட்டா கொடுக்கணும், கொடுக்கவே மாட்டான். இப்படி நம்ம தெரியாமலே போய் நம்ம திரவியமானது எடுக்க பல குடும்பங்கள்ல போய் சேர்ந்துட்டு இருக்கு. அதுலயும் இந்த கோவில் கட்டுறதுனால எத்தனை ஏழை குடும்பம் காக்கப்படுகிறது தெரியுமா? ஒரு பெரிய கோவில் கட்டினா எத்தனையோ ஏழைகள் பிழைக்கிறாள். பெரிய குளங்கள் வெட்டினா எத்தனையோ 10,000 பேர்கள் சேர்ந்து வெட்டுறான். 10,000 பேர் தேர் இழுத்தான்னாக்க அந்த 10,000 குடும்பத்துக்கும் ஆகாரம் போடுறாள். அவன் சந்தோஷமா வர இழுக்கிறாள். தெய்வத்தினுடைய அருள் வர கிடைக்கிறது. இப்படி தர்மத்தையும் பண்ணி அர்த்தத்தையும் அங்கங்க போய் சேரும்படியா பண்ணி இதை காட்டிலும் இனிமே உலகத்தை பிரிச்சு கொடுத்து எல்லாரையும் பாதுகாக்கிறதுங்கிறது நம்ம இந்து மதத்துல சொன்னதுக்கு மேல வேற உத்தராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இத வெளிதேசத்துல இருக்கிறவாள்லாம் கண்டு ஆச்சரியப்படுறாள். என்ன கம்யூனிசம், இவாளுடைய ஒரு இந்து தர்மமே அப்படி அமைஞ்சிருக்கு என்று சொல்றாள். இது நம்ம தேசத்துல இருக்கிறவாளுக்கு இதை பத்தி புரியல. அப்படி பெரிய ஆலயங்கள் எல்லாம் கட்ட சொல்லி தர்மங்கள்லாம் பண்ண சொல்லி அது மாதிரி பண்ணினாலாம். ஏன்னா ஆலயம் கட்டுறதுங்கிறது நம்ம தேசத்துல பிராச்சீனமான வழக்கம். இன்னைக்கு ஏற்பட்டதில்லை. வேதம் என்னைக்கு ஏற்பட்டதோ அன்னியமா கொண்டு கோவில் இருக்கு. வால்மீகி ராமாயணத்துல பரதன் சொல்றான், என்ன கோவில்ல வழக்கெல்லாம் சரியா காணுமேங்கிறார். பிரபாந்தி யதாபுரா தேவாகாராணி சூன்யானி நப்பிரபாந்தி யதாபுரா என்று பரதன் சொல்றான். திரேதாயுகத்துல கோவில் இருந்ததாக போய் சொல்றாள். அப்படிலாம் கட்டுறாள்.